என்னாச்சு? குழந்தை வாய்க்குள்ள என்ன போட்டது? எது போடுது? பாருப்பா தம்பி, பாருப்பா, குழந்தை வாய்க்குள்ள போட்டுச்சா? ஐயோ என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற நீ? அடோ அப்பா, உள்ள போனா அது ஆபத்தா போச்சு. அடே என்ன சார் எடுத்து போட்டீங்க? டே அப்பா, அதாவது குழந்தைக்கு வாய்க்குள்ள ஏதோ ஒன்று போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்க. அது ஒரு பீடியாட்ரிக் ஹேம்லெக்ஸ் மேனோவர். அப்படி சொல்லுங்க. ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க, இல்லன்னா குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்குமே. இந்த குழந்தைக்கு வாயில ஒண்ணு மாட்டிடுச்சு. அது புளியங்கொட்டையோ இல்ல கோலி குண்டோ இல்ல ரப்பரோ இல்ல விசிலோ உள்ள போய் மாட்டிடுச்சு. அவங்க அம்மா ஓடி வரா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி வர்றா. இது நீங்க வீட்டிலேயே பண்ணலாம். உங்க குழந்தைக்கு நீங்களே முதல் உதவி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஹைம்லெக்ஸ் மேனோவர் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற ஃபாரின் பாடியை வெளியே கொண்டு வர்றது. குழந்தைக்கு எப்படி பண்றது, பெரியவங்களுக்கு எப்படி பண்றது நான் காமிச்சு கொடுக்குறேன். ஹைம்லெக்ஸ் மேனோவர். ஹைம்லெக்ஸ் மேனோவர் இஸ் டு பிரிங் தி ஃபாரின் பாடி from inside the throat to outside. சின்ன பேபி, you must be careful. கேர்ஃபுல் இல்லைன்னா இந்த போய் ரப்பர் தாண்டிடுச்சு. என்ன பண்ற கிருஷ்ணகுமார் சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 1, இப்படி தட்டி பாக்குறது. குழந்தை மூச்சு இல்ல பேச்சு இல்ல, காது உதடு எல்லாம் ப்ளூ ஆகி போச்சு. குழந்தைக்கு ரத்தம் ப்ளூ, ஆக்சிஜன் எல்லாம் ப்ளூ. அப்புறம் பேனிக் ஆகாம ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும் சார். பயப்படக்கூடாது. 108 ஆம்புலன்ஸ் வரட்டும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்க அம்மா நம்ம வந்து குழந்தைய மூஞ்சி இப்படி முகத்துல தாடைய பிடிக்கிறது. மூக்க அடைக்க கூடாது, வாயை அடைக்க கூடாது, தாடைய பிடிக்கணும். குழந்தைய ஹரிசாண்டல்ல கை மேல வச்சுக்கணும், படுக்க வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கால்ல தொடை மேல சப்போர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க குழந்தையோட முதுகுல தட்டணும். தட்டும் போது குழந்தை கீழே விழுக்கூடாது. சப்போர்ட் முழங்கால் மேல, உங்க கையில சப்போர்ட். அந்த சென்டர், நடு சென்டர்ல 1 2 3 4 5 அப்படின்னா விழுந்துடும். விழ அப்படி விழுகலன்னா தலைய திருப்பி இப்படி முன்னால வச்சுட்டு, அப்புறம் அந்த நடு சென்டர்ல அதே மாதிரி 1 2 3 4 5ன்னு அமுத்துறது. பாருங்க, வாயில ஏதாவது தெரிஞ்சா மட்டும் கையை விட்டு விரல எடுத்துடலாம். எதுவுமே தெரியல அப்படின்னா பிளைண்டா கையை உள்ள விடக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா அது வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 2 3 4 5 திருப்பி மேல 2 விரல் வச்சு நடு சென்டர்ல அமுத்துறது. 1 2 சார் வெளியே வந்துச்சு. அவ்வளவுதான். குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா தேங்க்யூ பாஸ் சொல்லி அனுப்பிடலாம். முதல் உதவி பண்றது அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, கூட இருக்க அக்கா தங்கச்சி, குழந்தைக்கு முதல் உதவி பண்றது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் நீங்க தான். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னது என்ன இன்னும் திணறான்? என்னது கை இங்க வைக்கிறானே, இங்க கை வச்சாவே உள்ள ஏதோ மாட்டிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஹலோ, உள்ள ஏதோ முழுங்கி இருக்கான் போல இருக்கு. முழுங்கிட்டு ஏதாவது? ஆமா கண்ணா முழி திருகுதே. போடப்பா. ஹைம்லெக்ஸ் மேனோவர் 1 விழுந்துச்சு. உயிரை காப்பாத்தியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ உண்மையான ஹைம்லெக்ஸ் மேனோவரை உங்களுக்கு காமிக்கப்பட. இவரு பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு. சிக்கன் பிரியாணி இருந்த சிக்கன் போய் உள்ள போய் மாட்டிடுச்சு. நைட் 12 மணிங்களா உள்ள இப்படி பீசினாருங்களா, கோபக்குன்னு போய் வாய்ஸ் பாக்ஸ்ல மாட்டிடுச்சு. அதாவது உணவு குழல்ல போற ஆகாரம் மூச்சு குழல்ல போய் மாட்டிடுச்சுங்கோ. மாட்டினா வாய்ஸ் வெளி வரல, மூச்சு வெளி வரல. இப்படி காமிச்சான்னா தொண்டையில மாட்டிருக்குன்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். எனக்கு தொண்டையில அல்வா மாட்டிடுச்சுன்னு சொல்ல மாட்டான். இப்படி காமிச்சாவே தொண்டையில மாட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி மாட்டிருக்குன்னா உடனடியா பக்கத்தில் இருக்கிற அந்த சர்வர், அந்த உங்க வீட்டில் இருக்க உங்க அண்ணன் கூட இருக்கிறான்ல ஒரு ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணணும்னா இப்ப பால் பண்றத பண்ணணும். அது பாருங்க, அவன் கீழே ஸ்டெடியா நிக்கிறான். இவன் ஹைம்லெக்ஸ் மேனோவர் கொடுக்கக்கூடிய பால் அவன் காலும் ஸ்டெடியா நிக்கிறான். நின்னுட்டு பேஷண்ட சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கை இன்னொரு கை மேல வச்சு அந்த தொப்புளுக்கு மேல வடக்கன்னு அமுத்தணும். அப்படி அமுத்தும் போது உள்ள இருக்க காத்து நுரையீரலுக்கு வந்து அந்த தொண்டையில் இருக்கிற அந்த ஃபாரின் பாடி வெளியே தள்ளிடும். அவ்வளவுதான், வந்துச்சு. ஹைம்லெக்ஸ் மேனோவர், லைஃப் சேவிங் மேனோவர். எவ்ரி பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல்ல வேலை பண்றவன், எவ்ரி ஈட்டிங் ஹவுஸ், அவனுக்கு இந்த முதலுதவி தெரிய வேண்டும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஏமாந்தீங்கன்னா ஆட்டம் க்ளோஸ். இந்த ஹைம்லெக்ஸ் மேனோவர் தெரிஞ்சா
ஆட்டம் பழையபடி ஓடும். அந்த டெக்னிக் பேரு ஹேம்லெக்ஸ் மனோவர்.